வாய்ஸ் ஆஃப் உலமாக்களின் சத்திய குரல். எங்கட சூரிய உதய அஸ்தமனம் ஒன்றுபட்ட பகுதிகளுக்குள் இருந்துதான் என்ன செய்யணும், பிறை சாட்சியங்கள் வரும், பிறை சாட்சியங்கள் முன்வைக்கணும். அப்ப இலங்கை ஒரு தீவண்டு வச்சுக்கொண்டா, இலங்கை ஒரு தீவண்டு வச்சுக்கொண்டா பெரும்பாலான வித்தியாசங்கள் இந்த இலங்கை தீவுக்குள்ள இல்லை. என்ன உலமாக்கள் இப்ப தொழுக நேரம் இதற்கு கொடுக்கக்கூடிய வித்தியாசம் அரை நிமிஷம் கூட விட்டு கொடுக்கிறது இல்லை, அரை நிமிஷம் கூட தொழுகையில் விட்டு கொடுக்கிறது இல்லை. ஆனா தொழுகை அல்லாம பிறையாக இருந்தால் உலமாக்கள் என்ன சொல்றாங்க, எப்படி பைதுக்கும் கரீபுக்கும் இடையில உள்ள அடையாளம் எப்படி பார்ப்பீங்க, ஒரு ஊர்ல பார்த்தால், ஒரு நாட்டில் பார்த்தால், இன்னும் ஒரு நாட்டில் விளங்காது என்று வந்தால் அதுதான் பைத். உதாரணம் பக்தாதுக்கும் ஹிஜாஸுக்கும், சவுதி அரேபியா, அது மாதிரி ஈராக் ஈரானுடைய பகுதிகள், அது மாதிரி இஜிப்டுக்கும் சவுதி அரேபியா, ஒவ்வொரு நாட்டை தான் உலமாக்கள் உதாரணம் காட்டுறான். உலமாக்களுக்கு தெரியும், ஃபிக்ஹுடைய கிதாப் எடுத்து பார்த்தா அந்தந்த நாடுகளுக்குள்ள உள்ள சின்ன சின்ன ஊரல் பிரமாண்டமான நாடுகள், இந்த நாடுகள் ஒரு நாட்டில் விளங்கினா இன்னொரு நாட்டில் விளங்காது என்ற அடிப்படையாக வச்சு பிறை சூரிய உதய அஸ்தமனம் ஒன்றுபடக்கூடிய பகுதிகளில் பிறை சாட்சி வரவும். அப்ப அடுத்த கேள்வி எங்களுக்கு வருமே, இப்ப சர்வதேச பிறை, தேசிய பிறை என்று நோம்பு கிட்ட வரப்போகல வார பிரச்சனைகள் அதுவும் உண்டு. சர்வதேச பிற, தேசிய பிற, இதுல எது நபி வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுல எது நபி வழி, சர்வதேச பிறையா தேசிய பிறையா? அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாகவே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இஜ்மாவை கொண்டு வராங்க. அவங்களோட ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபில் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வராங்க. வஅஜ்மஉ அலா அன்னஹு லா துரா அர்-ருயத்து ஃபீமா பஉத மினல் பிலாத் கஹுராசான் வல் அந்துலுஸ். இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இஜ்மா சாபித். அப்படின்னா இந்த இஜ்மாட வார்த்தை எதை காட்டுது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம் இதை அறிவிச்ச இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலம் வரைக்கும் என்ன இல்ல, இஸ்லாமிய உலகத்தில் சர்வதேச பிறை என்ற ஒரு பிரச்சனையே உலகத்தில் இல்லை. இஜ்மா அந்த இடத்துல கொண்டு வராங்க. ஆதார ரீதியாக நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரமும் ஆதார ரீதியாக எது பலம் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்றேன், சர்வதேச பிறைக்கு ஒரு ஹதீஸ் கூட இல்லை. ஒரு ஹதீஸ் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட காலத்திலேயோ சஹாபாக்களுடைய காலத்திலேயோ அதற்கு அப்பாற்பட்ட காலத்திலேயோ தூரமான ஒரு நாட்டில் பிறை கண்டு இன்னும் ஒரு நாடு எடுத்ததாக ஒரு ஹதீஸ் ஏற்பண்டா கொண்டு வந்து காட்ட செல்லுங்க, ஒரே ஒரு ஹதீஸ். ஆனா எங்களோட உலமாக்களை பொறுத்தவரையில தெளிவாகவே இதற்கு முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இடம்பெறுது. இந்த ஹதீஸ குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. உம்முல் ஃபதுல் பின்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பெண் என்ன செய்றா, இந்த குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஷாமுக்கு அவங்களோட தேவை விடுத்தமாக அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ரமதானுக்கு முன்னால இந்த குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாமுக்கு போயிட்டாரு. ஷாம்ல இருக்கும் பொழுது அங்க ரமதானுடைய பிறை தென்படுது. அவங்க சொல்றாங்க, வஅன பிஷாம் ஃபரஐத்துல் ஹிலால லைலத்துல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய இரவு, அப்படி என்றா வியாழக்கிழமை பின்னேரம் வெள்ளிக்கிழமை ராவு நாங்க பிறை கண்டோம். அப்ப மதீனால அப்ப இது பிறை கண்டுட்டு அவர் அந்த ரமதான்ட கடைசியிலே மதீனாவுக்கு வருகிறார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பல விஷயங்களை பேசுறதோட இந்த பிறை விவகாரத்தையும் ரெண்டு பேரும் பேசிக்கொள்றதுல கேட்கிறாங்க, மதாரா ஐத்துமுல் ஹிலால், எப்ப நீங்க புறக்கண்டீங்க? அவர் சொல்றாரு, ரஐனாஹு லைலத்துல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை ராவு வியாழக்கிழமை பின்னேரம் புறக்கண்டோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நீங்க புறக்கண்டீங்களா? ஆம், நானும் புறக்கண்டேன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஆம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு புறக்கண்டாங்க. வரஆஹு நாசு வஸாமு வஸாம முஆவியா, நான் பல மக்கள் புறக்கண்டாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பிறை அடிப்படையாக வைத்து ரமதானை ஆரம்பிச்சோம். அப்ப மதீனால எப்ப புறக்கண்டது, மக்கால் எப்ப புறக்கண்டது என்பதை அடிப்படையாக சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க சனிக்கிழமை ராவ் வெள்ளிக்கிழமை பின்னேரம் தான் பிறை கண்டோம். அதற்கு இந்த குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்வியை அப்பவே கேட்டுட்டாங்க.
அப்பவே கேட்கிறாங்க, அவலா தக்தஃபி பிருயதி முஆவியத வசியாமி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பிறை கண்டது உங்களுக்கு போதவா? முஆவியா ரலியல்லாஹு ஒரு சஹாபி, அவர் ஷாம்ல புறக்கண்டிக்கிறார், இது உங்களுக்கு போதவா? இந்த கேள்வி முஸ்லிம்ல வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடம் கேட்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த பதில் என்ன? இல்ல அது போதா. ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டது இப்படிதான், அந்தந்த நாடுகளுக்கு அவரவர் பிறை, அந்தந்த நாட்டவர்களுக்கு அவரவர் பிறை. இந்த ஹதீஸ் எங்க வருது? முஸ்லிம்ல. லைஃப் என்று சொல்லி தட்டிடலாம் இல்ல, அந்த ஹதீஸ் எடுத்ததுக்கு எல்லாம் லைஃப் தானே, ஆனா இதை சொல்லலாம். முஸ்லிம்ல வருது. அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, பைஹகி போன்ற கிரந்தம் சஹீஹான ஹதீஸ். இப்ப இந்த விஷயம் இஸ்லாமிய உலகம் யாருமே அலட்டிக்கொள்ளல. இப்ப சூரியன் எடுத்துக்கோங்களே, சூரியன் உங்களுக்கு உதித்தால் உங்களுக்கு ஃபஜ்ரானா நீங்க தொழணும். இன்னும் ஒரு நாட்டில் ஃபஜ்ரா விட்டது, நான் ஸ்ரீலங்கால எலும்பி தொழுகிறேன். உங்களுக்கு உச்சம் கொடுத்தால் ஜவாலானால் துஹர் தொழணும். யாருக்கு? உங்களுக்கு தானது. இன்னும் ஒரு நாட்டில் சூரியன் உச்சம் கொடுத்தது, இன்னும் ஒரு நாட்டில் சூரியன் மறைஞ்சிக்குது, அந்த நாட்டில் குரூப் இப்ப தொழுறல்ல. அந்த சூரியன் உனக்கு, அந்த சந்திரன் உனக்கு. நீ வாழ்ற பிரதேசத்துல நேரத்தை கணிக்கிறதுக்கு உனக்கும் அந்த சூரியன் வரும், உனக்கும் அந்த சந்திரன் வரும். அந்தந்த நாட்டவர்கள் அவர்களுடைய சூரிய சந்திரனை அடிப்படையாக வைத்து நேரங்களையும் காலங்களையும் கணிக்க வேண்டும் என்பது கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸின் வழிகாட்டலை தவிர இது வெறுமனே புதிய ஒரு பிரச்சனை, சர்வதேச பிரச்சனையா தேசிய பிரச்சனையா என்று சொல்லி அப்படி ஒரு பிரச்சனை, அது ஒரு நவீன காலத்தில் உருவாக்கப்பட்ட அல்லது பிற்பட்ட காலங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. இதற்கு உங்களுக்கு எப்படி ஆதாரமா எடுத்து பார்க்கலாம்? இந்த ஹதீஸ அறிவிச்ச முஹத்திஸீங்கள் எப்படி இந்த ஹதீஸை வச்சு தலைப்பிட்டு இருக்கிறாங்க, எப்படி விளங்கி இருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு தலைப்பிடும் பொழுது, இன்ன லிகுல்லி பலதின் ருயதஹும், ஒவ்வொரு நாட்டவர்களும் அவரவர் பிறை பார்த்ததை வைத்து தீர்மானிக்க வேண்டும். இந்த ஹதீஸுக்கு தலைப்பிட்டது. அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி தலைப்பிடுறாங்க? இதா ருயல் ஹிலாலு பிபலதின் கபுலல் ஆஹரி பிலைலா, ஒரு நாட்டில் இன்னும் ஒரு நாட்டுக்கு முன்னுக்கால பிறை கண்டால் அவர்கள் எப்படி தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இமாம் நசாய் எப்படி தலைப்பெடுக்க, பாபு இக்திலாஃபில் ஆஃபாகி ஃபிர் ருயா, ஒவ்வொரு நாட்டிலையும் சூரிய உதய அஸ்தமனம் வித்தியாசமாக கூடிய பகுதிகளாக இருந்தால் எப்படி நீங்க தீர்மானம் எடுக்கணும். இப்படி ஹதீஸுடைய முஹத்திஸீங்கள் இந்த ஹதீஸை வச்சு விளங்கினதும், ஃபுகஹாக்கள் விளங்கினதும், முஃபஸ்ஸிரீன்கள் விளங்கினதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். அவருடைய பிறை என்பது அவர் நாட்டுக்கு சேர்ந்ததே தவிர சர்வதேச பிறை என்ற வாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலோ சஹாபாக்களுடைய காலத்திலோ பின்னால வந்த தாபியங்கள், தபா தாபியங்கள், முஹத்திஸீங்களுடைய காலத்திலோ உருவானது அல்ல. இஜ்மா சாபித். அவருடைய நாட்டின் பிறைகளை எடுக்க வேண்டும் என்பதை இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக கொண்டு வராங்க. இன்னும் கூடுதலாக பார்க்கணும்டா, வெறுமனே இந்த ஒரு ஹதீஸ் மட்டுமல்ல, அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எப்படி கொண்டு வராங்க? கானத்தி ஸஹாபத்து ரலியல்லாஹு அன்ஹும் லா யஅமுரூன அஹ்ல பலதின் பஈதின் பிஸ்ஸௌமி பிருயதி அஹ்லி பலதின் உக்ரா. சஹாபாக்கள், இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க, ஒரு நாளும் தூர பிரதேசத்தில் உள்ளவர்களுக்கு இந்த நாட்டில் புறக்கண்டன்னு அந்த நாட்டில் எடுக்குமாறு ஒரு நாளும் கட்டளையிட மாட்டார்கள். தெளிவாக சஹாபாக்களுடைய நடைமுறை. இப்னு அபி ஷைபா, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாண்ட கிதாபில் வருது. அப்துல்லாஹ் இப்னு சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. லுகிரு பில் மதீனதி ருயத்தல் ஹிலால், மதீனால பிறை கண்ட தகவல் செய்தி வந்துட்டுது. எங்க பிறை கண்டாம்? இஸ்தாரா என்ற ஒரு ஊர்ல கண்டிக்கிறான். இஸ்தாரா என்ற ஒரு ஊர்ல பிறை கண்ட செய்தி சஹாபாக்களுடைய காலத்துல, தாபியங்கள் சலஃபுகளுடைய காலத்துல வந்திருக்குது. அதற்கு ஃபுகஹா உஸ் சஹாபா, 7 சஹாபாக்களில் ஃபுகஹா உஸ் சஹாபா, ஃபுகஹா உஸ் சலஃப், இவர்கள் 7 பேர்ல காசிம் சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபியங்கள் ஃபுகஹாக்கள், இந்த 2 பேரும் என்ன சொல்றாங்க? மாலனா வலி அஹ்லி இஸ்தாரா, நாங்க எங்க, இஸ்தாரா வாசியல் எங்க, நாங்க எங்க, அவங்க எங்க. செய்தி வந்துட்டுது. அவங்க எங்க? மக்கா ஹிஜாஸுடைய பகுதியில் வாழ்ந்த
பெரும் ஃபுகஹாக்கள் அவங்க என்ன சொல்றாங்க, செய்தி கிடைச்சாலும் அது தூர நாடுகளில் கண்ட பிறை, இது நபி வழி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழி அவர் நாட்டில் கண்டு எடுக்க வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி. இதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ்ல, இந்த ஹதீஸ் அல் ஹாவில் கபீர் என்ற கிதாபுல இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கொண்டு வராங்க. ஷாம்ல புறக்கண்ட செய்தி மக்காவுக்கு கிடைக்குது, ஷாம்ல புறக்கண்ட செய்தி மதீனாவுக்கு கிடைக்குது. என்ன சொல்றாங்க, லா யல்சமுனா ஷாம் வாசிகள் புறக்கண்டிக்கட்டும், அது எங்களுக்கு கட்டாயம் இல்லை. லஹும் ஷாமுஹும் ஷாம் அவங்களுக்கு, வலனா ஹிஜாசுனா ஹிஜாஸ் எங்களுக்கு. லஹும் ஷாமுஹும் வலனா ஹிஜாசுனா எங்களுக்கு ஹிஜாஸ் என்பதாக சஹாபாக்கள் இப்படிதான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு செய்தி, இது அருமையான ஒரு தகவல். இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஃபதாவா என்ற கிதாபுல பாபுல் ஹஜ்ஜில் இந்த செய்தியை கொண்டு வராங்க. ஹஜ்ஜத்துல் வதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்காவாசிகள் புதன்கிழமை பின்னேரம் வியாழக்கிழமை ராவு புறப்பாக்குறாங்க. அப்ப மதீனா வாசிகள் வெள்ளிக்கிழமை இரவு புறப்பாக்குறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை இரவு புறப்பாக்குறாங்க. அப்ப அந்த வருஷம் பிறை விவகாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்கா வாசிகள் ஒரு நாளும் மதீனா வாசிகள் ஒரு நாளும் மாதத்தை ஆரம்பிச்சதாக இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஃபதாவல் குப்ரா என்ற கிதாபில் இந்த செய்தியை கொண்டு வராங்க. அப்ப சஹாபாக்கள் சஹீஹான முஸ்லிமுடைய ஹதீஸ், இது போல பல உலமாக்கள் இது சம்பந்தமாக ஹதீஸ்களை தெளிவுபடுத்தி இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது இஜ்மா என்றே இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, சர்வதேச பிற என்ற வாதம் அடிப்படை அற்ற ஒரு வாதம். அப்ப உங்களுக்கு கேட்கலும், அப்போ ஒரு ஹதீஸ் வருது தானே, எப்படி ஜா ரக்புன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஒட்டக கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தது. அப்ப முந்தினண்டு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பாக்குறாங்க, புற விலங்கல்ல. மறுநாள் மாலையில ஒட்டக கூட்டம் வந்து செல்லுது, யா ரசூலல்லாஹ் நாங்க பிறை கண்டோம் என்று சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறையை ஏற்று மறுநாள் பெருநாள் கொண்டாடுமாறு கட்டளையிட்டார்கள். எனவே எப்ப செய்தி கிடைச்சோ அப்ப அந்த செய்தியை அடிப்படையாக வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசத்தை ஆரம்பிச்சுக்கிறாங்களே. அப்ப அந்த காலத்துல தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கல்ல, செய்தி கிடைச்சத்தோட ஏற்றுக்கொண்டாங்க. எவ்வளவு தூரம் என்றதை, இந்த நாடு என்றதை பார்க்கல என்ற ஒரு தகவலை இவங்க முன்வைக்கிறாங்க. இதுல முதலாவது விளங்கணும், அந்த ஹதீஸ்ல அந்த வந்த ஒட்டக கூட்டம் எந்த நாட்டிலிருந்து வந்ததுன்னு இல்லை. உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, ஒரு ஒட்டகம் முழுக்க ஒரு நாள் முழுக்க நடந்தாலும் 28 கிலோமீட்டர் தான் நடக்கும். 28 கிலோமீட்டர். அப்ப கிட்டத்தட்ட அந்த ஒட்டக கூட்டம் இரவு நேரம் தங்கிட்டு காலையில இருந்து மதீனாவுக்கு வந்து சேர்ற கெப்ல ஒரு 20 மைல் கூட கடந்து இருக்க மாட்டான். 20 கிலோமீட்டர் என்றது சூரிய உதய அஸ்தமனம் வித்தியாசமான ஒரு பகுதி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும், நேத்து புற கண்டோம் என்ற தகவல் அவங்க இந்த ஊர்ல இந்த இடத்துல இருந்து இருப்பாங்க, மதீனாவில் இருந்து இவ்வளவு தூரம் இருந்திருக்கும். இது அடிப்படையான ஒரு விஷயம். இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு முஸ்லிமுடைய ஹதீஸையும் முட்டுட்டு, இது போக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தைகள், மாதிரி ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய ஃபுகஹாக்களுடைய வார்த்தைகள், முஹத்திஸீன்களுடைய வார்த்தைகள், அவ்வளவுத்தையும் முட்டுட்டு அவங்களோட சொந்த விளக்கத்தை எடுத்து, இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கிய அவர்களுடைய சொந்த விளக்கத்தை எடுத்து சர்வதேச ஒரு பிறை என்பது ரமதான் கிட்ட வரப்போக பாரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்க போகுது. அதனால அடிப்படை அற்ற ஆதாரமே இல்லாத ஒரு செய்திதான் சர்வதேச பிறை என்பது. ஆனால் தேசிய பிறை அவரவர் நாட்டின் பிறைதான் எடுக்க வேண்டும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.